தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் கோயம்புத்தூரில் ஆரம்பித்து வச்சிருக்கிறாங்க. ஸோ இவ்வளவு நாள் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு மட்டும் மாதம் 1000 ரூபாய் வழங்கினது. இப்போ இன்னைக்கு தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டத்தை நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கோயம்புத்தூரில் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நான் நேரடியாக இங்கே தான் வரேன். நான் இதில் இங்கே நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் கல்லூரிக்கு போகும்பொழுது அது எந்த கல்லூரியாக இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் ஐடிஐ நீங்கள் பாலிடெக்னிக் போனாலும் சரி, 3 இயர்ஸ் கோர்ஸாக இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவ படிப்பாக இருக்கிற 5 இயர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் கல்லூரிக்கு நுழையும் பொழுது மாதம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்டுக்கும் 1000 ரூபாய் நம்மளுடைய கவர்மெண்ட் தரப்போது, நம்மளுடைய முதலமைச்சர் தரப்போகிறாங்க. அந்த திட்டத்தின் பெயர் தான் தமிழ் புதல்வன் அப்படிங்கிற திட்டம். 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சுட்டு போகக்கூடியவர்கள், அதே போன்று அரசு உதவி பெறுகின்ற பள்ளி என்று வரும்பொழுது 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் கல்வியில் யாரெல்லாம் படிச்சுட்டு பசங்க காலேஜஸ் போகிறாங்களோ அந்த ஒவ்வொரு பசங்களுக்கும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டம். 1000 ரூபாய் ஒரு அரசாங்கம் உங்களை நம்பி முதலீடு செய்கிறது என்று சொல்லும் பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு பொறுப்போடு அந்த கல்லூரியில் சேர வேண்டும். இந்த கல்லூரியில் நீங்கள் சேர வேண்டும் என்று சொன்னால் 12ஆம் வகுப்பில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் படிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவிலே பள்ளிக்கூடம் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு சேரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எந்த மாநிலத்தில் அதிகம்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான். அது இன்னும் ஒரு 10 வருஷத்தில் ஒரு 100% அதை எட்டிவிட வேண்டும் என்று இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் உழைத்துக் கொண்டிருக்கின்றார். புதுமை பெண் திட்டம் எப்படி ஒரு வரலாற்றில் இடம் பிடித்திருக்கின்றதோ அந்த மாதிரியான ஒரு மிக சிறப்பான ஒரு நாள் இன்றைக்கு மாணவர்களாகிய பாய்ஸ் உங்களுக்கான ஒரு நாள் தான் இந்த தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஒரு திட்டம். மாதம் உங்களுக்கு 1000 ரூபாய் ஒரு அரசாங்கம் முதலீடு செய்யும் பொழுது நீங்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய பேர், உங்களுடைய அக்கௌண்ட் நேம், நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கின்ற தலைமை ஆசிரியர்கள் எடுத்து எங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. காலேஜுக்கு நீங்கள் நுழைஞ்சதுக்கப்புறம் அதை வெரிஃபை பண்ணி ஒவ்வொரு மாதம் அந்த 1000 ரூபாய் பெறுகின்ற பொழுது அதை நல்ல விதத்தில் படிப்பிற்கான ஒரு செலவாக, ஒரு புத்தகம் வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங்கில் உங்களை ஈடுபடுத்துவதாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் ஒரு அரசாங்கம் முதலீடு செய்கிறது சொன்னால் அது அறிவு சார்ந்த நிகழ்வுல நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால இந்த மிட்டம் டெஸ்டாக இருந்தாலும் சரி, அடுத்தது பிப்ரவரி மாதம் வரைக்கும் வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கான பொது தேர்வுக்கு போகும்போது ஒரு பயம், ஐயோ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் பயந்துட்டு போய் நீங்கள் எழுத, அது இன்னொரு டெஸ்ட், அவ்வளோதான், இன்னொரு மிட்டம் டெஸ்ட், இன்னொரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த பொது தேர்வை எதிர்கொள்ள வேண்டும். பயப்படாதீங்க. போர்டு எக்ஸாம் வரும்போது நல்லது தைரியமாக நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.